Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஒரு ஹாரர் அட்வென்ச்சர் ஃபிலிம், ஜாம்பி போர்ஷன்ஸ் இருக்கும், ஒரு ஹாரர் போர்ஷன் இருக்கும், ஒரு அட்வென்ச்சர் இருக்கும். ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம் இந்தியன் சினிமாவில் டெஃபினட்டாக ஒரு புது அட்டெம்ப்டாக இருக்கும் இந்த ஃபிலிம். ஸோ அதான் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மார்ச் 7. படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதோடைய இந்த வேர்ல்டே ரொம்ப புதுசு. ஒரு கடலுக்குள்ளேயே ஒரு உலகம் ஓப்பன் ஆகும். இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் கடலுக்குள்ள ஹாரர் யாரும் பண்ணல. திஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ இந்தியன் சினிமாலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஹாரர், ஒரு சி அட்வென்ச்சர் ஃபேண்டசி ஹாரர் இருக்கும். அதனால அந்த கடல்ல ஷூட் பண்றது ஒரு பெரிய சேலஞ்சாகவும் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. கடலுக்கு அடியில் அண்டர் வாட்டரு, ஒரு லான்ச்ல ஒரு கப்பல், அந்த லான்ச் செட்டே வந்து ஒரு பெரிய செட் போட்டிருந்தோம் ஹைட்ராலிக்ஸோட. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பிரம்மாண்டம் டெஃபினட்டா இருக்கும் அந்த படத்துல. ஆமா, டார்லிங் பண்ணேன். டார்லிங் அப்புறம் இப்பதான் நான் ஹாரர் மூவி அந்த ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டார்லிங் அப்புறம் இப்போ என்னோட 25th ஃபிலிம் தான் ஹாரர் ஜானர் டச் பண்றேன். அது ஒரு காமெடி பாய் டு ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தின ஃபிலிம். அதுல ஒரு ஹாரர் அப்படி இருந்துச்சு டார்லிங், ஒரு காமெடி. இது வந்து ரொம்ப ஒரு அட்வென்ச்சரான ஃபிலிம். இப்போ இந்தியானா ஜோன்ஸோ இல்ல ஒரு ஹாரி பாட்டரோ இல்ல ஒரு பைரட்ஸ் ஆஃப் த கேரிபியன் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம் இது. ஸோ நீங்க அந்த உலகத்தை வந்து நீங்க சில்வர் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பிரம்மாண்டமும் இப்படி ஒரு படமானு உங்களுக்கு டெஃபினட்டா தோணும். அந்த விஷுவல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எல்லாமே அந்த கப்பலோட செட்டை நாங்க கிரியேட் பண்றதே பெரிய பட்ஜெட்டும் ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. அப்புறம் அதை சிஜில ஒர்க் பண்றது, திருப்பி கடலுக்குள்ள போய் ஷூட் பண்ணது, கடலுக்கு அடியில ஷூட் பண்ணது, இந்த மாதிரி அண்டர் வாட்டர் ஷூட்டிங், அதுக்கு ஒரு பாம்பேல இருந்த டீம். ஸோ பெரிய பொருட்செலவுல தான் இந்த படம் வந்து பண்ணிருக்கோம். ஒரு பெரிய பட்ஜெட்ல பண்ணிருக்கோம் அந்த ஃபிலிம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த கிங்ஸ்டன். ஸோ ஒரு இந்தியன் சினிமால எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஆமா, இல்ல அது எப்படி சொல்றது, இந்த ஃபிலிமை நான் திருப்பி வேற ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் பிச் பண்ணி இந்த பிசினஸ் பேசி இந்த எக்கனாமிக்ஸ் எல்லாம் சரி பண்ணி நம்ம பண்ண முடியாது. ஸோ நம்மளே பண்ணலான்ற ஜி ஸ்டுடியோஸும் நம்மளும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களும் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க இந்த படத்துக்கு. நாங்க என்ன விஷுவல் நினைச்சோமோ அந்த விஷுவலை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு சபிக்கப்பட்ட கடல், ஒரு மீனவ கிராமம். அவங்களால ஒரு மீனவ கிராமத்தால மீன் பிடிக்க உள்ள போக முடியாது. ஏன்னா அந்த கடலே ஒரு அமானுஷ்யமா இருக்கும், ஒரு சபிக்கப்பட்ட கடலா இருக்கும். அந்த கடலுக்குள்ள போகவே முடியாது. ஸோ அந்த பெயினையும் அவங்க எப்படி அந்த கடலுக்குள்ள ஒரு பையன் வந்து போய் அந்த ஊரை வந்து காப்பாற்ற பிளான் பண்ணுவோம். அப்போ அவங்களோட எல்லாருமே அந்த டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து போவோம். அந்த கடல் அவங்களுக்கு என்ன காமிக்கும், அங்கிருந்து என்ன ஆகும் அந்த கடல்ல, பயங்கர ஒரு மிஸ்டீரியஸாகவும் அந்த ஹாரர் அட்வென்ச்சராகவும் இருக்குல்ல. லவ் ஃபிலிம், லவ் வந்து ஒரு ஏரியா இந்த படத்துல இருக்கும், பட் லவ் இஸ் நாட் த ஃபோக்கஸ். இப்போ அவங்களுக்குமே திவ்யாக்குமே ஒரு பெரிய ஆக்டிங் ஸ்கோப் இருக்கு, ஒரு ஆக்ஷன் இருக்கு. ஸோ பொண்ணுங்களுக்கு பெருசா ஆக்ஷன் நிறைய படங்கள்ல வந்து ஸ்கோப் இருக்காது. பட் இந்த வாட்டி அவங்க பர்ஃபார்ம் பண்றதுக்கு, அவங்க ஆக்ஷன் இதுக்கு எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அந்த ஃபிலிம். இதுல எல்லாமே ஸ்பெஷலா இருக்கும். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், இந்த படத்தோட சாங்ஸா இருக்கட்டும், இந்த படத்தோட விஷுவல்ஸா இருக்கட்டும், நீங்க பார்க்காத ஒரு விஷுவலா இருக்கும். நீங்க அந்த ட்ரெய்லரோ டீசரோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியன் சினிமால அப்படி ஒண்ணு பார்த்திருக்க மாட்டீங்க. வேற ஒரு விஷுவலா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதுல லுக்காவே எங்க 2 பேருக்குமே வேற மாதிரி இருக்கும். ரொம்ப ரூட்டடா இருக்கும். ஒரு தூத்துக்குடியில இருக்கிறவங்களோட லுக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி இதுல ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு. அண்ட் எல்லாமே இதுல கம்ப்ளீட்டா பேச்சுலர்ல இருந்து இதுல வேற மாதிரி இருக்கும். நிறைய ரோப் சீன்லாம் பண்ணோம் நாங்க எல்லாருமே. ஆல்சோ இதுல ஹாரருங்கிறதுனால நிறைய அந்த ஹெவி பிரெத்ஸ் எடுத்துட்டே இருக்கணும் ஃபுல்லா. ஏன்னா அது போயிட்டே இருக்கும். செகண்ட் ஆஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹாரர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹெவி பிரெத்ஸ் எடுப்போம். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த மூவி வைஸ். லைக் டெக்னீஷியன்ஸும் சரி, ஆக்டர்ஸும் சரி, எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். ஸோ சாரி, இதுல எல்லா எமோஷன்ஸுமே இருக்கு.
ஸோ இந்த எல்லா எமோஷன்ஸுமே இருக்கு இந்த மூவில. நீங்க லவ்வும் இருக்கு, அந்த லவ்ல வர சண்டை இருக்கு, ஃபேமிலி ட்ராமா இருக்கு, ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரியும் இருக்கும் இந்த படத்துல, ஒரு இதை தேடுற மாதிரியும் இருக்கும். எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த மூவில இருக்கு ஆக்சுவலா. இப்போ பெரிய ரீச் ஆயிடுச்சு டீசர் வந்து, இவ்வளோ வியூஸ் போயிருச்சு. அவங்க அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர பயங்கர ஹாப்பியா இருக்காங்க, செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு 18 வருஷம் கழிச்சு அஜித் சார் கூட சேர்றது. அப்புறம் ஆதிக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பாய், அந்த ஒரு மொமெண்ட்டுமே அந்த ஹை கொடுத்துட்டாரு. ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு படத்துக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஜென்ஸ் அவங்களுடைய பிசிக்கல் சிண்ட்ரோம் பட் ஃபீமேல் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. பட் அதை ஃபேஸ் பண்ணி நீங்க அந்த கடலுக்குள்ள போனது வந்தெல்லாம் கஷ்டமா தான் இருந்தது எனக்கும். ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து எல்லா ஈக்குவலி இவங்க எல்லாருமே இருக்கும்போது நானும் ஈக்குவலி அந்த ஆக்ஷன் சீன் பண்ணது, அதே மாதிரி ரோப் எல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்துதா கத்துறது, மூச்சு வாங்குறது, அந்த ரோப் சீன் பண்ணது எல்லாமே கஷ்டமா தான் இருந்தது. பட் இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இது சேலஞ்சிங்கா இருந்தது, பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. இது வந்து பார்ட் 3 பார்ட் 4 வரைக்குமே இது கதை இருக்கு, ஒரு பெரிய கதை இருக்குது, ஒரு பெரிய வேர்ல்டு. இது எப்படி ஹாலிவுட்ல மார்வல் ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்குமோ, ஒரு டாபிக் அந்த ஒரு டைட்டில் எடுத்து அது வந்து பார்ட் 3 பார்ட் 4 வரைக்கும் போவாங்களோ, இதுல அதுக்கான ஸ்கோப் டெஃபினட்டா இருக்கு. ஸோ கிங்ஷன் 1 உடைய ரிசெப்ஷன் பார்த்துட்டு 2, 3, 4 வந்து கண்டிப்பா இது அவார்டுன்றதை விட இது வந்து இது ஒரு ஐகானிக்கான ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸா இருக்கும். இப்போ எப்படி மார்வெல்ல வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்கும், அயன் மேன் ஒன்று, இல்லை பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன், ஹாரி பாட்டர், அந்த மாதிரி இது ஒரு தனி ஃப்ரான்ச்சைஸா ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு பார்ட் 1 உடைய ரிசெப்ஷனை பார்த்துட்டு டிசைட் பண்ணுறேன். இது பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் தான். நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஜியோட சேர்ந்து. ஸோ அந்த ஜானரை வந்து எடுத்து ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு இந்த மாதிரி ஃபிலிம் வந்து இந்தியாவில் இன்னும் வரலன்றதுனால இதை வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ ஆஃப் சீரீஸ் ஆஃப் ஃபிலிம் ஸ்டார்ட் ஆகும். அந்த இப்போ சொல்லுவாங்கல்ல அந்த யூனிவர்ஸ், மல்டிவர்ஸ், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த படம். அந்த கேரக்டர் பேரு கிங்ஸ்டன்றது அந்த கேரக்டர் பேரு. ஃபர்ஸ்ட் வேற பேர் வச்சோம், அப்புறம் சரி கேரக்டர் பேரே வச்சிருவோம். ஏன்னா இப்போ ஹாரி பாட்டரா இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த கேரக்டரோட பேர் இருக்கட்டும். அவர் வந்து அந்த மதத்தை சார்ந்தவர், அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். ஆமா, அவங்க ஹீரோயின் பேர் ரோஸ் அப்படின்னு இருக்கும். அவங்க அந்த ஜியோகிராஃபில இல்ல எல்லாமே லைவ் ஷாட்ஸ். அஃப்கோர்ஸ் ரோப் இருந்துச்சு, பட் எல்லாமே லைவ் ஷாட்ஸ் தான். மேக்ஸிமம் நாங்கள் டூப்ஸ் யூஸ் பண்ணல. ஏன்னா எங்களுக்கு திலீப் மாஸ்டர் வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட். அவர் வந்து பெரிய ஆக்ஷன் மாஸ்டர் அண்ட் ஹீஸ் சப்போர்ட்டட் அஸ் ரியலி வெல். அது அவருடைய எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் கண்டிப்பா அவருக்கு எல்லா பெஸ்ட் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அவார்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு அவருக்கு, ஆர்ட் டைரக்டருக்கு, டிஓபிக்கு எல்லாருக்குமே அவார்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு டெஃபினட்டா. டைட்டானிக் இஸ் அ லவ் ஃபிலிம். இது வந்து நம்ம ஊருக்கு ஒரு ஹாரி பாட்டர்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ட்ரை. சரி, இப்போ பெரிய ப்ராஜெக்ட்ல ரோலோட சைடுல உங்களுக்கு ஜிபியோட ஒர்க், அதுல கிட்டத்தட்ட ஒரு ஃபேன் பாயாவே நீங்க தொடர்ந்து இதுக்கு முன்னாடி பண்ண ஃபிலிம்ஸை விட இந்த ஃபிலிம்ஸ் நீங்க தொடர்ந்து வெவ்வேறு போஸ்ட், ஆடியன்ஸ் ரியாக்ஷன், அப்படி என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 18 இயர்ஸ் கழிச்சு அஜித் சார் கூட ஒர்க் பண்றோம், ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டார். அண்ட் எனக்கு காம்பினேஷன் டைரக்டர் மார்க் ஆண்டனி, த்ரிஷா நயன்தாராக்கு அப்புறம் 3rd டைம் டைரக்டரோட சேர்றேன். ஸோ ஒரு காம்பினேஷனா 2 படமும் பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் அந்த டைரக்டருக்கும் எனக்கும். ஸோ அஜித் சாரோட 18 இயர்ஸ் கழிச்சு சேர்றேன். இது வந்து பக்கா ஒரு ஃபேன் பாய் ஃபிலிம்ன்றதுனால எனக்கு அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ், இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க ஸ்கிரீன்ல வரும்போது அதுக்கு என்ன மியூசிக் கொடுத்தா ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஹை கிடைக்குமோ அதை ஒர்க் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆதிக்குடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும் அந்த படத்துல, அவருடைய மியூசிக் டேஸ்ட், அதுல என்னுடைய எனர்ஜியை சேர்த்து. வாழ்த்துக்கள் சார், இந்த படம் நல்லபடியா வரணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.